நம்முடைய சிறப்பு விருந்தினர் அந்த அப்படின்னு கேட்ட உடனே நம்ம எஞ்சி உட்கார்ந்துருவோம். கையளவு நெஞ்சத்திலே புகழ் பாடகி பாடகர் மகிழினி மணிமாறன் அவர்களை மீண்டும் ஒருமுறை திணை அமெரிக்கா சார்பிலும் இங்கு இணைந்திருக்கும் அத்தனை நல்ல தமிழ் நெஞ்சங்களின் சார்பிலும் வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. மக்கள் இசை கலைஞர், திரை இசை பாடகர் நம் மகிழினி அவர்கள் பாடுவதையே அவர்களுடைய பிரதானமா வாழ்க்கையினுடைய முக்கிய அம்சமாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாடல் இவருடைய தனித்த அடையாளமாக இருந்தாலும் சரி, வேறு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாட்டுப்புற கலை வடிவங்களான பறை இசை ஆட்டம் உள்ளிட்ட பல ஆட்டக்கலைகளிலும் நாடக வடிவங்களிலும் இவர் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார். ஆழ்ந்த பயிற்சியும் நீண்ட அனுபவம், அதாவது இவருடைய கலை வடிவங்கள்னு எடுத்துக்கிட்டாலே அதை பத்தி தனித்தனியா நிகழ்வு வைக்கலாம். அவ்வளவு பெருமைக்குரியவர், பன்முக திறன் கொண்ட இசை கலைஞர்னு இவரை நம்ம கொண்டாடலாம். முதல் திரைப்பட பாடலை தமிழிலும் தெலுங்கிலும் பாட வாய்ப்பு கிடைத்தது இவருக்கு. முதல் திரைப்பட பாடலிலேயே தன்னுடைய திறமையை பறைசாற்றியவர், உலக புகழ் அடைந்தவர். இன்னைக்கும் ரொம்ப அவரை பாருங்களேன், அவரை பார்த்தா அவ்வளோ புகழுடைய உச்சிக்கு போய் நான் அப்படிப்பட்டவள் அப்படிலாம் இல்ல. மிகவும் எளிமையாக மக்களுடைய களங்களில் இன்றும் மக்கள் கலைஞராக மக்களோடு மக்களாக கலையாடி வருகிறார். சக கலைஞர்களிடமிருந்து தனித்துவமாய் இவர் காணப்படுகிறார். தலையெடுக்க முடியாத சூழலில் பிறந்தும் தலைப்பு செய்தியாக இன்று தலை நிமிர்ந்து நிற்பவராக இருக்கிறார். பெருமை கொள்கிறோம். கடைக்கோடி கிராமத்தில் பிறந்து கண்டம் தாண்டி மகுடத்தை சூட்டிக் கொண்டிருக்கிறார். பாட்டு பறவையாக உலகெங்கிலும் பாட்டு சிறகடித்துக் கொண்டிருக்கும் இந்த பறவைக்கு எம் வாழ்த்து. சிறார் பாடல்களிலும் சிறார்களை பாட வைப்பதிலும் இவர் ஆகச் சிறந்த கலை வல்லுநராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நேரிடையாக மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களிடையே அதிகம் அவர்களுக்கு கலை வடிவங்களை கொண்டு சேர்ப்பவர்களில் முதலிடம் இவருக்கு கொடுக்கலாம். தனது குழுவினரோடு இணைந்து கொண்டாடி கற்போம் எனக்கூடிய தலைப்பில் கலை வழி கல்வி ஊக்க நிகழ்வுகளை இன்றைக்கும் பள்ளிகளில் இலவசமாக நடத்தி வருகிறார். 2012 கும்கி திரைப்படம் முதல் சமீபத்திய 2025 வெளியான இட்லி கடை திரைப்பட பாடல்கள் வரை இவரின் மேல் தனி கவனம் படும்படியாக தன்னுடைய திறமையை இவர் தனக்காக ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு வழங்கிய கலை வளர் மணி விருது, ஆனந்த விகடன் விருது, விஜய் அவார்டு, ரேடியோ மெர்சி, எடிசன் அவார்டு, அம்பேத்கர் பேரொளி, பெரியார் விருது என உள்நாட்டிலும் பன்னாட்டு அளவிலும் பல விருதுகளை பெற்றவர். அவருக்கு மீண்டும் நம் அனைவர் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். இப்ப நம்ம எல்லோரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு நம்ம உள்ள இறங்குறோம். முதலாவதாக அவரிடம் நான் கேட்க நினைத்தது, சரி உங்களை பத்தி இவ்வளவு நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம், இதுல ஏதாவது விடுபட்டிருந்தா நீங்க சொல்ல விரும்பினாலும் நீங்க சொல்லலாம். உங்களுடைய கலை குடும்பம் பத்தி கேட்க ஆசைப்படுறோம். அதை பத்தி எங்களோட முதல்ல கலந்துக்கங்க. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப அழகா எல்லாருமே பாடுனீங்க, பேசுனீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அம்மா ரொம்ப நல்லா பாடுனீங்கம்மா. அந்த பாட்டு எல்லாம் நன்றிம்மா. ஒரு பாடலை அதுல இணைச்சு ரொம்ப நல்ல பாடல். அது எனக்கும் பிடிக்கும். அந்த மறி கொழுந்து ரொம்ப மகிழ்ச்சிம்மா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இந்த நீங்க சொன்னதுலேயே சாமானிய இந்த பெண்ணை இவ்வளோ பேர் புகழ்ந்து இவ்வளோ பேசி என்னை வரவேற்றது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. உங்களுடைய கலை குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எங்க கலை குடும்பம் என்னோட தாத்தா சிலம்ப வாத்தியார். அவர் நல்லா சிலம்பம் சுத்துவாங்க. அதுக்கு அடுத்தது என்னோட பெரியப்பா நல்ல பறை வாசிச்சுக்கிட்டே நல்லா பாடுவாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவும் நல்லா பறை வாசிப்பாங்க. இந்த சட்டி மேளம் நல்லா வாசிப்பாங்க அப்பா. அம்மா நல்லா பாடுவாங்க. அவங்க தாலாட்டு, ஒப்பாரி பாட்டுலாம் நல்லா பாடுவாங்க. அதுக்கு அடுத்து நான் அம்மா கிட்டேருந்து தான் எனக்கு அந்த பாட்டு வந்திருக்கு. நான் பாடினேன். அதுக்கு எனக்கு அடுத்து அப்புறம் என்னோடய கணவர், அப்புறம் என்னோடய பிள்ளைங்க எல்லாமே அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அந்த கலை ரீதியாக. வழி வழியா குடும்பத்துல தாத்தால ஆரம்பிச்சு இன்னைக்கு உங்க மகன்கள் வரைக்கும் ஒரு கலை குடும்பம்ங்கிற பேருக்கு தகுந்தாற்போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில சிறந்து விளங்குறீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. பிறந்த வீட்லயும் கலை குடும்பம் தான். நானும் அங்க வாக்குப்பட்டு போன. ஆமா, சிறப்பு. இது எத்தனை பேருக்கு அமையும் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ அவங்க வீட்டுல அந்த ஆர்வம் இல்லைன்னா உங்களால இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி வர முடியாது. ஏன்னா நம்ம வாழக்கூடிய, அதாவது வாழ வந்திருக்கிற இடத்துலயும் அதற்கான மரியாதை அங்கீகாரம் இருந்தாதான் நம்ம தொடர்ந்து செயல்பட முடியும். அந்த வகையில நீங்க மிகச்சிறப்பு. 2 குடும்பமுமே, பிறந்த வீடும் புகுந்த வீடும், வாழ வந்த இடமுமே உங்களுக்கு சிறப்பாக கலை குடும்பமாக அமைந்தது மகிழ்ச்சி.
அடுத்ததா நான் உங்கள்ட்ட கேட்க நினைச்சது, நாட்டுப்புற பாடலின் மீது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆர்வம் எப்படி, ஈர்ப்பு ஈர்ப்பு எப்படி வந்தது? எந்த வயசுல உங்களுடைய முதல் பாடல பாடுனீங்கன்னு கேட்க ஆவலா இருக்கேன். எனக்கு வந்து ஈர்ப்பு வந்து கழனி தான். என்னோட அம்மா கழனியில வேலை செய்ய போகும்போது என்ன கூட்டிட்டு போவாங்க. அப்போ அவங்க அந்த வரப்புல நாங்க உட்காந்துட்டு இருப்பேன். அவங்க வந்து வயல்ல வேலை செய்வாங்க. எல்லாருமே ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அத நான் கேட்டு கேட்டு தான் எனக்குள்ள அந்த பாட்டு ஆர்வம் வந்துச்சு. அதோட அம்மா வீட்ல வந்து நெறைய அந்த குழுக்கள்லாம் கிராமத்துல இருப்பாங்கல்ல, அந்த குழுக்குள்ள வந்து பாட போவாங்க. அப்பவும் நான் அம்மா கூடயே தான் பயணிப்பேன். அப்போ அவங்க பாடும்போது, வீட்ல வந்து பாடும்போது, அவங்களோடயே நான் சேர்ந்து அதுதான் எனக்கு பாட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஒரு 7ஆம் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் முதல் ஒரு ஒலிநாடாவுல என்ன பாட வச்சாங்க. ஃபாதர் பிரீட்டோ அவங்க தான் என்ன வந்து அந்த ரெக்கார்டிங்க்கு என்ன அழைச்சிட்டு போய் பாட வச்சாங்க. ஆனா என்ன பாடல்ன்னு தெரியல. அ அது நல்லா ஒரு நல்லா அந்த இசை மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆனா அது வரிகள் எல்லாம் தெரியல. அதுதான் என்னோட முதல் எனக்கு அந்த பாட்டு பாட்டு வந்து அம்மா எனக்கு பாலோட பாட்டையும் எனக்கு ஊட்டிட்டாங்க. சிறப்பு, சிறப்பு. பொதுவா சொல்லுவாங்க, வயக்காட்டுல வேலை செய்யும்போது அலுப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆமா, பாடிக்கிட்டே ஆமா, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க பொதுவா அந்த தூளி கட்டி அங்க குழந்தைகள் ஆ, எல்லாம் பெண்கள் வந்து ஆமா. தாலாட்டு பாடல் பாடிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. அதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்து முதல் பாடல் ரொம்ப சிறப்பு. சொன்னீங்க. நான் கேட்க நினைச்சேன், நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. எனக்கு அந்த வரிகள் ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சிமா. அடுத்ததா வந்து திரைக்கு முன்பான உங்களுடைய கலையாடல் பத்தி சொல்லுங்க. அது எனக்கே அந்த சொல்லாடல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். திரைக்கு முன்பா வந்து நம்ம புத்தர் கலைக்கூட சேர்ந்து தான் நான் பயணிச்சேன். அதில் வந்து பாடல்கள் பாடுவேன். மற்ற ஆட்டங்களும் நான் ஆடுவேன். பறை, ஒயில், கழியல், கரகம், கும்மி, பெரிய குச்சாட்டம், சிலா எல்லா ஆட்டங்களும் எனக்கு தெரியும். அவங்களோட நானும் பயணித்தேன். அப்புறம் கல்லூரிகள், பள்ளி எல்லா இடத்துலையும் போயிட்டு நானே இலவசமாக நீங்கள் சொன்ன மாதிரி நானே போயிட்டு பயிற்சிகள் கொடுப்பேன். என் கணவரோடு சேர்ந்து தான். அந்த நானே போய் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நானே தன்னார்வமா போயிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடமா, எனக்கு பாடக்கூடிய திறமை இருக்கு. நான் பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானா போயிட்டு கேட்பேன். அப்போ சில பள்ளிகள்ல வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா, நான் போய் தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன். எனக்கு இது மாரி திறமை இருக்கு. பாடக்கூடிய திறமை இருக்கு. ஆனா, நான் குழந்தைங்களுக்கு இத சொல்லி தரணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் கேட்பேன். சில பள்ளிகள்ல ஓகே சொல்லுவாங்க. சில பள்ளிகள்ல ஒத்துக்க மாட்டாங்க. சரி, வாரத்துல ஒரு 5 பள்ளிக்கூடம் இதே மாரி நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு, பாடல், அவங்க படிப்புலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி கொஞ்சம் ஜாலியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற நோக்கம் தான். அதே மாரி நல்ல கருத்துக்கள அந்த குழந்தைங்களுக்கு நானு பாட்டு மூலியமா சொல்லிக் கொடுக்க எனக்கு ஒரு அது வாய்ப்பா இருந்துச்சு. அது மாரி நெறைய பெண்களுக்கு நெறைய அது மாரி பண்ணிட்டு இருந்தேன். ஆம். மகிழ்ச்சி. அதாவது நீங்க சொன்னீங்க, அ எவ்வளவு பாருங்களேன், இலவசமா சொல்லி தரோம்ன்னு சொல்றத கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் நெறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா நம்ம நாட்டுல. அப்படியும் நீங்க விடல. நான் சொல்லி தரேன். ஏன்னா உங்களுடைய இலக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கலையை கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ஆசைப்பட்டுருக்கீங்க. அத இன்னைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே பெரிய கண்டிப்பா. விஷயம். ஆமாமா. ஆ இந்த மாணவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த சிறார் பாடல் பத்தி சொல்லுங்க. ஏன்னா, நிச்சயமா நீங்க நெறைய எழுதியிருப்பீங்க, பாடியிருப்பீங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கணும் நெறையன்னு ஆசைப்படுறோம். ஏன்னா, உங்கள பத்தி திரைத்துறை மட்டுமில்லாம உங்ககிட்ட பல விஷயம் இருக்கு. நீங்க என்ன செய்யல? அப்படின்னு தான் நாங்க கேட்கணும். அதனால இந்த சிறார் பாடல்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நெறைய சிறார் பாடல் இருக்குமா. ஏன்னா நாங்க குழந்தைகளோட பயணிக்கிறதுனால நெறைய பாடல்கள் எழுதுவாங்க. என்னோட கணவர் தான். இப்போ வந்து நெறைய பாடல்கள் ஆனா இருந்தாலும் இப்போ வெளிவந்த பாட்டு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப நல்லாருக்கும் குழந்தைகளுக்கு. நீங்க கூட யூடியூப்பு மற்றதெல்லாம் கேட்கலாம். இன்ஸ்டாகிராம்லாம் அந்த பாட்டு இருக்கு. அ மாங்கா புளிக்கும், மாம்பழம் இனிக்கும். மாங்கா புளிக்கும், மாம்பழம் இனிக்கும். ஹே வா வான்னா வராது, தாத்தான தராது. வா வான வராது, தாத்தான தராது. மாங்கா வேணுமுன்னா கொஞ்சம் பொறுக்கணும். மரமே வேணுமுன்னா மனசார உழைக்கணும். மாங்கா புளிக்கும், மாம்பழம் இனிக்கும். மாங்கா புளிக்கும், மாம்பழம் இனிக்கும். அப்படின்னு இப்போ அது குழந்தைகள் பாடல். அருமை, அருமை. கோவில் குறும்பலே நெறைய பிடிக்குது இது. சிறப்பு, சிறப்பு. சோ இதெல்லாம் உங்க கணவர் எழுதி நீங்க ஆமா. பாடியிருக்கீங்க. நான் பாடுவேன். ஆமா. மகிழ்ச்சிம்மா. அப்படிதான். இப்போ இந்த இன்னும் நெறைய பாடல்கள் இருக்கு. ஓ! ஆனா சரி. இப்போ வந்து ஆமா. பள்ளிகள்ல வந்து அந்த பாடல்கள்லாம் இப்ப அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? பாடிட்டு இருக்காங்களா? ஆமாமா. நெறைய பாடல். அந்த வாய்ப்பாட்டுலயே வந்து நாங்க இப்ப ஓ 2 2 2 2 4 அப்படின்னு இருக்குது. அது பாட்டாவே நாங்க சொல்லி தரோம் குழந்தைங்களுக்கு.
ஓ ரெண்டு ரெண்டு தன்னானே ரெண்டு ரெண்டு நாலு தில்லாலே அப்படின்னும் போது அது குழந்தைங்களுக்கு வந்து பாடலோட சேர்ந்து போகும்போது அது ஈஸியாக அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது கட்டாயமா. மாதிரி அது மாதிரி தான் நாங்கள் பள்ளிகளில் போய் சொல்லித்தரோம். விளையாட்டோட அந்த கணக்கு எப்படி விளையாட்டில் வரணும் அது மாதிரிலாம் அவங்களுக்கு ஐடியாவாக அது சொல்லி கொடுத்து அவங்கள படிப்பில் இன்னும் டெவலப் ஆகுற மாதிரி அது சோர்வு இல்லாமல் படிக்கிறதுக்கு ஜாலியாக மகிழ்ச்சியா அதான் கொண்டாடி கற்போம். சூப்பர் சூப்பர். நல்லா அதுதான் இப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு. ஏன்னா படிக்கணும்னாலே வேப்பங்கா மாதிரி சில இருக்கிற பிள்ளைங்க கூட இந்த மாதிரி ம். ஒரு பாட்டுன்னா மறக்கவே மறக்காது. ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க, இசையோடு ஒரு விஷயத்த கத்திருக்கும் போது நம்ம அதுக்கு மறக்கவே மறக்காது. உள்ளுக்குள்ள பதியம் போட்ட மாதிரி அது அப்படின்னு சொல்லுவாங்க. அத ரொம்ப ம். சிறப்பா நீங்க செஞ்சிருக்கீங்க.